வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் 23ன்னு ஒரு திரைப்படம், தெலுங்கு திரைப்படம். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வச்சு பார்த்தா புரியுது. இது வந்து உண்மை சம்பவங்களின் தொகுப்பு. அதாவது 3 குற்றங்கள், 3 கேஸஸ். ஒரு கேஸில் வந்துட்டு ம், ஒரு சாதி வெறியில் 8 பேர் துடிக்க துடிக்க கொலை பண்ணுறாங்க. இன்னொரு கேஸு, ஒருத்தன் தன்னோட பணத் தேவைக்காக பஸ்ஸை கொள்ளையடிக்கலான்னு போய் அதை அவங்கள மிரட்டுறதுக்காக ஒரு தீக்குச்சியை உரசி போடுறான், அந்த பஸ்ஸு பற்றிக்குது. அது இன்னொரு கேஸு. இன்னொரு கேஸ் வந்து ஒருத்தன் பாம்பு போட்டு 26 பேரை கொன்னுடுறான். இதில் இந்த ஜாதி வெறியால் பண்ணவனும் இந்த பாம்பு போட்டு பண்ணவனும் திட்டமிடப்பட்டு இந்த கொலைகளை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இவன் வந்துட்டு திட்டமிடலை, ஒரு எதேச்சியாக போய் ஒரு விபத்தில் நடந்துருச்சு. ஆனால் இந்த திட்டமிடப்பட்டு கொலை செய்த இவங்களுக்கும் ஜாதிய பின்புலம் இருக்கிறதுனால, அவனுக்கும் அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால விடுதலை சாத்தியமாயிருது. அந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் மக்களோட பிறர் சாட்சியங்கள் அப்படி இப்படின்னு போய் இவங்களுக்கு விடுதலை சாத்தியமாயிருது. ஆனால் அந்த 23 பேரை எரிச்ச 2 நண்பர்கள் தான் போய் மிரட்டணும்னு போகிறாங்க. அந்த 2 நண்பர்களுக்கும் விடுதலை கிடைக்கல. அதான் ஏன் நீதித்துறை இவங்களுக்கெல்லாம் பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத சொல்கிற இந்த திரைப்படம் தான். இதில் வந்துட்டு அந்த சிறைக்கு போனதும் இவன் குற்ற உணர்ச்சியில் புலம்புறான், அழுகிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் அந்த சிறைத்துறையில் ஒரு புத்தகம் படிக்கிற வாய்ப்பை வந்து ஜெயிலர் கொடுக்குறாரு. அந்த புத்தகத்தை படித்தவொடனே அவனுடைய சிறையில் அவனுடைய மனமாற்றங்கள் எப்படி நிகழுது, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற திறமை அளவுக்கு அவன் மனமாற்றம் நிகழுது அப்படிங்கிறதான் இங்கே மெயினாக சொல்லியிருக்கிறாங்க. அவன் சீர்திருத்தம் அடைஞ்சாலும் 35 வருஷம் சிறையில் இருக்கான். ஆனால் வன்மத்தோடையே சிறைக்கு வந்து திருப்பியும் வன்மத்தோடையே வெளியே போனவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அதுதான் இந்த கதை. குற்றங்களை கூட நம்ம சாதி பார்த்து தான் அணுகிறோமோ, ஏன்னா இவன் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவன். அதனால் குற்றங்களையும் நம்ம சாதியை பார்த்து தான் அணுகிறோமோ அப்படிங்கிற செய்தியை சொல்கிறது தான் இந்த படம். இதில் வர்ற அந்த கூர்மையான வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. அரசியல்வாதிகள் பேரணி நடத்துகிறோம், கொலை பண்ணுறாங்க, நூற்றுக்கணக்கான பேரை கொலை பண்ணுறாங்க. அப்புறம் பேங்க்கு கடன் கொடுத்து அந்த விவசாயிகள் தற்கொலைகளோ இல்லை மக்களோட தற்கொலைகளோ நடக்குது. இப்படியெல்லாம் இவ்வளவு நடக்கும்போது ஆனால் இவங்க வந்துட்டு ஒரு ஒரு யதார்த்தமாக நடந்துட்ட ஒரு விபத்துக்காக இவங்க சிறையில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த கூர்மையான வசனங்கள்லாம் நிறைய வருது இந்த படத்தில். இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு அருமையான திரைப்படம். மக்கள் இந்த குற்றவாளிகளை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்படும். நீதித்துறை அணுகிறத சொன்னாலும் மக்கள் எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மே 17 இயக்கக்குரல் வெப்சைட்டில் இருக்குது.